ஹாய் கேஜ் ஃபேமிலிஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் டே விளாக் போட போகிறேன். இந்த விளாகோட ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், எந்த விளாக் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஆனால் இந்த டே நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த விளாக். வேன் எடுத்து ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே எங்கள் அம்மா எல்லாருக்கும் கொழுக்கட்டைலாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே வீட்டிலேருந்து கொண்டு வந்த டிஃபனை நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டோம். இது என்ன பிளேஸ்னு சொல்லி தெரியலை, ஆனால் நாங்கள் இங்கே ஜூஸ் குடிச்சிட்ருக்கோம் சாப்பிட்டதுக்கப்புறம். வேன் ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டது எதுவுமே நான் அட்டாச் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா நான் வீடியோ ரொம்ப லாங்காக கொண்டு போகலை. அங்கேருந்து இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. திரும்ப நான் ஃப்ரண்ட்டில் வந்துட்டேன். ஸ்டார்டிங் நான் எங்கேயோ உட்காந்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துல மாற்றி மாற்றி உட்காந்துட்டு போயிட்டு இருந்தேன். நாங்கள் இப்போ கரண்ட்டாக எங்கே வந்திருக்கோன்னு சொல்லி பார்க்குறீங்களா? அதுக்கு முன்னாடி நான் ஏன் இப்போ இவ்வளோ வேகமாக நடக்கிறேன்னு சொல்கிறேன். நாங்கள் இப்போ வந்திருக்க கோவில் செங்கல்பேட்டில் இருக்க வீரபத்ரர் கோவில். இங்கே 1 o'clock ஆகுது, கோவில் க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. கோவில் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அப்போ தான் நாங்கள் போய் சாமி பார்த்ததுனால ரஷ் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக சாமியை பார்த்தோம். சாமி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த கோவிலில் நிறைய குரங்குங்கள்லாம் இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி மங்கினா ரொம்ப பிடிக்கும். நின்று அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எங்கே போயிருக்கோன்னு சொல்லி பார்க்குறீங்களா? என்னடா என்ட்ரன்ஸ்லேயே சூளம் தெரியுதுன்னு சொல்லி யோசிப்பீங்க. நிறைய பேருக்கு இந்த பிளேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த கோவில் வந்து திருவடி சூலத்தில் இருக்குது. எல்லா கோவில்லையுமே ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டிருப்பாங்க, ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு. அதுபோல் இந்த கோவிலில் ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. எங்கேயுமே நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அலோட் கிடையாது. எப்படின்னா நிறைய கோவிலில் இன்டீரியர் ஒர்க் அண்ட் சாமியை தான் எடுக்கக்கூடாதுன்னுவாங்க, ஆனால் இங்கே வந்து நம்மளையே வீடியோ எடுக்கக்கூடாதுன்றாங்க. அப்புறம் இந்த கோவிலுடைய ஸ்பெஷலி 108 பெருமாளையும் நம்ம இந்த கோவிலில் பார்க்க முடியும். அப்புறம் நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே தான் நாங்கள் லெமன் ஜூஸ்லாம் வாங்கி குடித்தோம். லெமன் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு மணப்பக்கம் வந்திருக்கோம். இந்த கோவிலில் வந்து சாமி இன்னும் திறக்கலை, டைம் ஆகிடுச்சுனால நாங்கள் வந்தது லேட்டு. ஸோ அதனால் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் சாமி பார்க்கலான்னு எல்லாமே நாங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் கொண்டு வந்தோம். காலை டிஃபனுக்கு இட்லி, கார சட்னி, வடைக்கறி. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு காரக்குழம்பு, ஒயிட் ரைஸ், லெமன் ரைஸ், துவையல் எல்லாமே கொண்டு போயிருந்தோம். நான் எப்போவுமே வீட்லேயே இருந்து பழகிட்டு இன்றைக்கி வெளியே வருவோம். எனக்கு வெயிலே செட் ஆகலை, ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் போயிட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப என்னுடைய பொட்டும் போயிடுச்சு. என்கிட்ட வேறு பொட்டும் இல்லை. ஸோ நம்ம கோவிலுக்குள்ளே போகிறதுனால ஒரு ஆண்டி எனக்கு ஒரு பொட்டு கொடுத்தாங்க. ஆனால் இது எனக்கு செட் ஆகிற போலவே தெரியல. ரொம்ப பெருசாக, அது ரொம்ப ஒரு மாதிரி சிம்பிளாக மெரூன் கலரில் இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் இந்த மாதிரிலாம் வச்சதே இல்லை. அதனால் என்னுடைய லுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு பார்க்க. அப்புறம் வேனுக்கு வந்து பார்த்தோன்னா என்னுடைய ஹேண்ட்பேக்லேயே பொட்டு இருந்திருக்கு. எனக்கு தெரியவே தெரியல. நான் கொண்டு வந்த ஒரு ஞாபகமும் இல்லை எனக்கு. நான் பொட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கேனான்னு யோசிக்கவே இல்லை. திரும்பவும் வேன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு இல்லையா? அதனால் வந்து கடலெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க சாப்பிட. ஆல்மோஸ்ட் வீடியோட சென்டரில் இருக்கும். ஆனால் நான் இப்போ எங்கே போயிட்டுருக்குன்றதே சொல்லவே இல்லைல்ல. ஆக்சுவலி நீங்கள் எல்லாருமே வீடியோட கேப்ஷன் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நாங்கள் இப்போ மலையனூர் தேருக்கு போயிட்டுருக்கோம். நான் அப்படியே வேனில் நல்லா தூங்கி எழுஞ்சிட்டேனா, ஸோ டீ பிரேக் எடுத்தாங்க எல்லாருமே. நான் வந்து இந்த டீ காஃபிலாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பப்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன். பேக்கரியிலேருந்து மலையனூருக்கு நியர் ட்ராவல் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் கொஞ்ச நேரத்துலேயே மலையனூர் ரீச் ஆகிட்டோம். செகண்ட் அவுட்ஃபிட்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேனையும் நாங்கள் ஒரு இடத்துல ட்ராப் பண்ணி வச்சுட்டு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்க்குறீங்களா? இருட்டாக இருக்கிறதுனால சரியாக தெரியாது. நாங்கள் வந்து அக்னி குளத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் எப்போவும் மலையனூருக்கு வந்தோன்னா வேனை ட்ராப் பண்ணிவிட்டு வர ஃபர்ஸ்ட் பிளேஸ் இது தான். அப்படியே வர வழியில் நிறைய கடைங்களாக இருக்கும். நாங்கள் ஒரு தர்பூசணி பழம் வாங்கினோம். அப்புறம் இந்த பிளேஸில் தான் நாங்கள் எப்போவுமே வந்து பூமுடி கொடுப்போம். என்னுடைய முடி நான் இங்கே தான் கட் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே நான் மட்டும் தான் ஹேர் கட் பண்ணிப்பேன். இந்த டைம் அம்மாவும் என்னுடைய சேர்ந்து இந்த கோவிலில் பூமுடி கொடுத்தாங்க. ஓகே, இப்போ பூமுடிலாம் கொடுத்துட்டு எங்கே திரும்ப போயிருக்கோம். அதுவும் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. மலையனூர் தேருக்கு கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் கொண்டு வந்த கொழுக்கட்டை, சுண்டல், பழம்லாம் இங்கே நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் கொல்லை விட்டுட்டோம். அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி பெரியாய் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இங்கேவும் கூட்டமாக தான் இருந்துச்சு. இப்போ வெளியே தேர் காமிச்சு இல்லையா? அந்த தேருக்குள்ளே இருந்த சாமியை உள்ளே கோவிலில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கோவிலுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருப்பேன். கரெக்டாக இப்போ தான் தேருக்குள்ளேருந்து சாமியை வெளியே கொண்டு வந்து கோவில் உள்ளே வச்சுருக்காங்க. நாங்கள் போகவோ அதே டைமில் சாமி வரவும் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு.
எல்லா மாதமும் மலையனூரில் ஊஞ்சல் தான் போடுவாங்க. இந்த மாதம் மட்டும்தான் மலையனூரில் தேர் திருவிழா நடக்கும். இந்த ஒரு நாளுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணி தேர் பார்ப்பாங்க. நாங்கள் தேர் பார்த்ததை விட இங்கே வந்து நாங்கள் க்ளோஸாக நின்று நாங்கள் சாமியை பார்த்த டைம் தான் ரொம்ப அதிகம். நீங்களும் ரொம்ப க்ளோஸாக பார்த்துருப்பீங்க, நான் வீடியோ மூலிமா காமிச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் தேர்கிட்டையும் சரி, இங்கே உள்ளே வந்து சாமி பார்க்குற இடத்துலையும் எவ்வளோ கூட்டம் இருக்கணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ கூட்டத்தில் நான் வீடியோ எடுத்ததே எனக்கு ரொம்ப பெருசு தான். அப்புறம் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நான் ஒரு மசாலா பூரி வாங்கினேன். அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து கொண்டு வந்தோம் இல்லையா, அந்த டிஃபன்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வேன் எடுத்தாச்சு. வீட்டுக்கு வந்து ரீச் ஆகவே விடிய காலை 2:30 மணி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.